என் பேர் அஸ்வின் கார்த்திக். நான் வந்து 11th 12th வந்து கமலாநிகேதன் மாண்டசரி ஸ்கூல் திருச்சியில் படித்தேன். நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாம் தானே. நம்ம வந்து இதுக்கு நம்மளே ஏன் ஹார்ம் பண்ணணும்? நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி படித்தாலே அது முடியும். ஸோ புரிஞ்சு படித்தாலே நீட் பாதி இது கிளியர் பண்ணிடலாம். பயம் இல்லாமல் எழுதினாலே ஓகே தான். ஸோ நம்மளை எதுக்கும் ஹார்ம் பண்ணக்கூடாது. நம்ம இப்போ நீட் எக்ஸாம் அவசியம் இல்லையா? நீட் கண்டிப்பாக தேவை தான். ஸோ ஃபில்டர் அவுட் பண்ணி நல்லா படிக்கிறவங்க தானே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிக்கிறவங்க தான் டாக்டர் ஆக முடியும். ஸோ அதை ஃபில்டர் அவுட் பண்ணுறது நீட் கண்டிப்பாக தேவை. நீட் படிக்கணுன்றது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? யார் மோட்டிவேஷன்? 7th படிக்கும்போதே நான் டாக்டர் ஆகணும்னு எனக்கு மோட்டிவ் வந்துடுச்சு. ஏன்னா பேரண்ட்ஸ் 2 பேருமே டாக்டர். நான் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி டாக்டரே ஆகலாம், மக்களுக்கு ஹெல்ப் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்பாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்துடுச்சேன். உங்கள் சக மாணவர்களுக்கு என்ன சொல்கிறது? ஸ்டார்டிங் பீரியட்லேயே ஒரு லெசனையும் நல்லா பயாலஜினா லைன் பை லைன் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுட்டு புரிஞ்சு படித்து எல்லாமே வச்சுக்கணும். ஃபிசிக்ஸ் வந்து கொஷின்ஸ் வந்து more than 300 to 500 கொஷின்ஸ் போடணும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும், ஒரு லெசனுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கெமிஸ்ட்ரி வந்து ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அது மாதிரி இருக்குது. ஆர்கானிக் வந்து நீங்கள் மோஸ்ட்லி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். இன்ஆர்கானிக் ஃபுல்லாக மெமரி பார்த்தோம். ஸோ அதனால் கெமிஸ்ட்ரியும் இப்படி படிச்சுக்கோங்க. பயப்படாமல் படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. கொஸ்டின்ஸ்லாம் சிலபஸ் அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கரெக்டாக தான் வருதான்? இல்லை, நீட் சுப்ரீம் கோர்ட் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ட்விஸ்ட்டாக தான் வந்துருந்தது. அவுட் ஆஃப் சிலபஸ்